சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் காய்கறி விலை நிலவரம் குறித்து நமது செய்தியாளர் அன்பழகன் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். அன்பழகன், இன்று கோயம்பேடு மார்க்கெட்டில் காய்கறிகளின் விலை நிலவரங்கள் பற்றி முழுமையான விவரங்களை சொல்லுங்க. கோயம்பேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த காய்கறி விலை கொஞ்சம் கூடுதலாக தான் இருந்தது. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த எலெக்ஷன்னால வரத்து கம்மியாயிருச்சு. வரத்து கம்மியானதுனால தான் இந்த ஓரளவுக்கு ஏற்கனவே குறைவாக இந்த காய்கறிகள் விலை ஏறக்கூடிய சூழ்நிலை இருந்தது. வெங்காயம் பார்த்தோம்னா 20 ரூபா, தக்காளி 30 ரூபா, உருளைக்கிழங்கு 18 ரூபா, சின்ன வெங்காயம் 40 ரூபா, கேரட் அந்த பார்த்தீங்கன்னா 50 ரூபா, அதே போல பீன்ஸ் 80 ரூபா, பீட்ரூட் 25 ரூபா. இந்த மாதிரி பல காய்கறிகள் ஏற்கனவே கம்மியாக 10 ரூபாய்க்கு காய்கறி 20 ரூபாய்க்கு விற்கிது. இந்த மாதிரி ஒரு சில காய்கறி விலை அதிகமா இருந்தது. காரணம் வரத்து வரல. அதனால இருக்கனால நிறைய இடங்கள்ல வாகனங்கள் அந்த எல்லாமே வாக்களிக்க சென்றதுனால அதனால அந்த சரியான வரத்து இல்லாதனாலதான் இந்த விலை அதிகம். அது யூஸ்வலாவே மற்ற நேரம் எப்பவுமே இருக்கக்கூடிய வெய்ய காலத்துல இருக்கக்கூடிய காய்கறி விலை நிலவரம் தான் குறைவாக தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு மட்டுமே அந்த ரேட் ஏறி இருக்கு. அதே போல மாம்பழங்களை பத்தி பாத்தீங்கன்னா அதிக அளவு வித்துட்டு இருந்தது. மாம்பழம் அதிக அளவு வித்துட்டு சூழ்நிலை இப்ப வரத்து அதிகமாயிருச்சு. மாம்பழம் வராத இருக்குன்னு மாம்பழங்கள்ல பாத்தீங்கன்னா 80 ரூபா, 60 ரூபா, 70 ரூபாய்க்குலாம் விற்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நேற்று விற்பனையை விட இன்று விலை சற்று கூடுதலாக தான் இருக்கு. அதற்கு காரணம் வாகனங்கள் இந்த அங்கிருந்து காய்கறி வாகனங்கள் வராததே முக்கியமான காரணமா பார்க்கப்படுது. அதனாலதான் இந்த விலையேற்றம். அன்பழகன், வியாபாரிகள் இந்த விலையேற்றத்தினால் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகின்றனர், அது தொடர்பான விவரங்களை சொல்லுங்க. இதுல பாதிக்குது. நான் வாங்குறதுக்கே ஆள் இல்லை. அங்க பாத்தீங்கன்னா வாங்குறதுக்கான விலை வரத்து கம்மி. ஏன்னா நிறைய பேர் இந்த எலெக்ஷன்னால தேர்தல் போனதுனாலதான் நிறைய கடைகளுமே வெறுக்கேடு கடந்து காணப்பட்ட சூழல் வந்தது. இல்ல மக்களுமே அதிக அளவு இல்லை. நிறைய மக்கள் வெளியூர் போனதுனால அதிக அளவுக்கும் இல்லை. அதனால வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில காய்கறிகளை அதிகமாக விளைவிக்க வேண்டிய சூழல் இருந்தது. அதனாலதான் இந்த வரத்து கம்மியாக இருக்கக்கூடிய நிறைய ஒரு சில ஹோட்டல்ல அந்த ஹோட்டலுக்கு அந்த காய்கறி போனதுனால அவங்களுக்கான விலைகள் கொஞ்சம் அதிகம் வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்குமே என்னதான் ரேட்ல வாங்கினாலும் கூட வரத்து குறைவானாலும் அவங்களால விற்க முடியாத சூழ்நிலை இருந்தது. ஆனா எல்லாத்துக்குமே பாதிப்பு இருந்தது இன்னைக்கு பொறுத்த வரைக்கும். சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரங்கள் பற்றிய முழுமையான கள தகவல்களை வழங்கியதற்கு நன்றி அன்பழகன்.